எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டைம் பாஸ் பைக். ஒரு சைக்கோ கில்லர் பைக்ல வேகமா போயிட்டு இருக்கான். ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை அந்த சைக்கோ கில்லர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். பாவம், அந்த பையன் ரோட்லயே விழுந்து செத்து போயிட்டான். பைக்கு உடனே நிப்பாட்டாம அந்த சைக்கோ கில்லர் வேகமா போறான். இதை ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்துட்டாரு. அந்த பையன் இறந்து கிடக்கிறத பாத்துட்டு தன்னோட கண்ணை வச்சு அந்த சைக்கோ கில்லரை ஷூட் பண்றாரு. அந்த புல்லட் அந்த சைக்கோ கில்லர் மேல படாம பக்கத்துல நடந்து வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு மேல பட்டுருச்சு. அந்த பொண்ணு அங்கேயே சரிஞ்சு விழுந்துட்டா. புல்லட் இறங்கின இடத்துல இருந்து ரத்தம் அதிகமா வருது. என்னடா பண்றது போலீஸ் ஆபீசர் யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாரு. ஆம்புலன்ஸ் இருந்த டாக்டர் இன்னும் 10 நிமிஷத்துல பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா இந்த பொண்ணு இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற ரோட் குண்டும் குழியுமா இருக்கும். அதனால பொறுமையா தான் போக முடியும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர 10 நிமிஷம் ஆகும். ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது ஹைவே ரோட்ல இருக்கு. அதனால அங்க வேகமா போயிடலாம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர 10 நிமிஷம் ஆகும். மூணாவது ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதுவும் மெயின் ரோட்ல தான் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆகும். உங்களால கண்டுபிடிக்க முடியுமா இந்த 3 ஹாஸ்பிட்டல்ல எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும்னு? உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சர்க்காமல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாக்டர் 10 நிமிஷத்துல அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம்னா அந்த பொண்ணு இறந்துரும் அப்படின்னு சொன்னாரு. மூணாவது ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க போய் சேர கரெக்டா 12 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க போய் சேர 10 நிமிஷம் ஆகும். அது ஹைவே ரோடுங்கிறதுனால வேகமா போயிடலாம். ஆனா ஹைவே ரோட்ல டிராபிக் இருந்தா 10 நிமிஷத்துக்கு பதிலா 1 மணி நேரம் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை கொண்டு போறது ரொம்பவே ரிஸ்க். அப்ப கண்டிப்பா 5 கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த பொண்ணை கூட்டு போகணும். குண்டுகுழி ரோடா இருந்தாலும் சரி, பொறுமையா போனாலும் சரி, ஆடி ஆடி போனாலும் சரி, 10 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்ந்தா நல்லதுதானே. கரெக்டா 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற புல்லட்டை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு அந்த டாக்டர் கொண்டாந்து அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுக்குறாரு. அந்த புல்லட்டையும் தன்னோட கண்ணுல இருந்த புல்லட்டையும் போலீஸ் ஆபீசர் ஒன்னா வச்சு பாக்குறாரு. ஒன்னா வச்சு பார்த்தா அவருக்கு ஒரு ஷாக். அப்படி போலீஸ் ஆபீசர் எதை பார்த்து ஷாக் ஆனார்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சதுல உங்க ஆன்சர் நம்பர் 2 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பாருங்க, ஏவுல இருக்கிறது அந்த பொண்ணு உடம்புல இருந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்த அந்த புல்லட், பீல இருக்கிறது போலீஸ் ஆபீசர் கல்ல இருந்த புல்லட். ரெண்டு புல்லட்டையும் நல்லா பாருங்க, இது ரெண்டுமே வேற வேற புல்லட். அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணை சுடல, வேற யாரோ அந்த பொண்ணை சுட்டு இருக்காங்க. இதை நினைச்சுதான் போலீஸ் ஆபீசர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாரு. உடனே இந்த போலீஸ் ஆபீசர் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல மொத்தம் 3 பேர் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, அவங்க கிட்ட போறாரு. அப்போ போலீஸ் ஆபீசர் ஏதோ ஒண்ணு நோட் பண்றாரு. என்னன்னா இந்த 3 பேர்ல ஒரு ஆள் சாக போறாங்க அப்படின்னு போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாரு. அப்படி எதை பார்த்து இந்த 3 பேர்ல ஒரு ஆள் சாக போறாங்க அப்படின்னு போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சாரு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்பர் 3 போட்டு உங்க ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த அம்மாவோட நெத்தில பாருங்க, யாரோ கண்ணை வச்சு ஷூட் பண்றதுக்காக அந்த அம்மாவோட நெத்தில குறி வைக்கிறாங்க. இதை பார்த்துதான் போலீஸ் ஆபீசர் 3 பேர்ல ஒரு ஆள் சாக போறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அந்த பொண்ணு பக்கத்துல போறாரு. அதுக்குள்ள அந்த கில்லர் அந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டான். நெத்தியில புல்லட் இறங்கினதுனால அந்த பொண்ணு அங்கேயே விழுந்து செத்து போயிட்டா. அந்த பொண்ணு உடம்புல இறங்கின புல்லட் இந்த போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்குது. இந்த புல்லட்டையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்த அந்த பொண்ணோட புல்லட்டையும் ஒன்னா வச்சு பாக்குறாரு. இந்த 2 புல்லட்டும் ஒரே மாதிரி இருக்கிறத போலீஸ் ஆபீசர் நோட் பண்றாரு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பொண்ணையும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்த இந்த பொண்ணையும் சுட்டது ஒரே கில்லர்னு போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாரு. உடனே தாங்கிட்ட இருந்த பைனாகுலர் எடுத்து கில்லர் எந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நோட் பண்றாரு. அவருக்கு முன்னாடி மொத்தம் 3 அபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் தான் கில்லர் அந்த லேடியை ஷூட் பண்ணிருக்கான் அப்படின்னு போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி எதை வச்சு இந்த 3 அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அபார்ட்மெண்ட் நின்னுதான் கில்லர் ஷூட் பண்ணா அப்படின்னு போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சாரு. உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்பர் 4 போட்டு உங்க ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஒன்னாவது அபார்ட்மெண்ட்டையும் 3வது அபார்ட்மெண்ட்டையும் நல்லா பாருங்க. அதுல உள்ள எல்லா ஜன்னலுமே சாத்திருக்கு. 2வது அபார்ட்மெண்ட் உள்ள ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த ஜன்னல் வழியா கில்லர் மிஷின் கண்ணை வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அந்த லேடிஸோட நெத்தியில குறி வச்சு கரெக்டா ஷூட் பண்ணிருக்கணும். அது ஜன்னல் திறந்திருக்கிறத வச்சுதான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தா கில்லர் ஷூட் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்களோ நீங்க தான் ஜீனியஸ். உடனே போலீஸ் ஆபீசர் ஜன்னல் திறந்திருக்கிற அந்த 2வது அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாரு. இந்த வீடியோட கன்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதில நீங்க தான் சொல்ல போறீங்க. 2 பொண்ணுங்க தனியா காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பசிக்குதுன்னு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற 2 பழமரங்கள்ல இருந்து பழங்களை பிச்சு சாப்பிடுறாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் சாக போறாங்க. அவங்க எதுக்காக சாக போறாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க.
ரைட்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தா எல்லா ரீல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் ரீல்ஸோ ஹாரர் ரீல்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.